கதையோட ஆரம்பத்துல ஒரு சவ்வேல ஒரு மொட்டை ஒருத்தன் இது குட்டியா இருந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பானா. அப்படி பயங்கர பதட்டமா வேகமா ஓடி வந்தவன் அங்க இருக்கிற ஒரு லாக்கர் ரூம் மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கு. அந்த ஒரு கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகும்போது அது கிட்ட போயிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் இதை ஒன்றும் நான் வேணுனே பண்ணல, நான் ஒன்றும் இங்கிருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணல, இந்த மாதிரி நீ பண்ணாத, எனக்கு சாகருக்கு சுத்தமா விருப்பமே இல்லைன்னு சொல்லி ஒரு துணியை எடுத்து அந்த கண்ணாடி உடஞ்சிருக்க இடத்துல எல்லாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருப்பானா. ஆனா அப்ப அந்த கண்ணாடியோட ஒரு பீஸ் அப்படியே கலந்து கீழே விழுகும் போது அவன் என்னன்னா பயங்கரமா பயந்துருவான். அப்படியே அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்து நான் வேணுனே பண்ணல, ப்ளீஸ் என்னை வந்து மன்னிச்சிடுன்னு சொல்லி கீழே விழுந்திருக்க அந்த ஒரு கண்ணாடி பீஸை எடுக்கலான்னு இருந்தா அங்க மிரர்ல தெரியுற அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குதுல்ல, அது அவனை ஒரு மாதிரி கொடூரமா பாக்குது. அவன் கையில எடுத்த அந்த ஒரு கண்ணாடி இருக்குதுல்ல, அதை எடுத்தே அவனோட கழுத்தை அறுத்துக்க வச்சு அங்கே அவனை சாகடிக்கவும் செய்து. இப்போ அப்படியே கட் பண்ணான். காலங்காத்தால பென் அப்படிங்கிற ஒரு நபர் காலையில எழுந்திரிச்சிட்டு வேலையை ஏதோ மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கிறான் போல. ஸோ மாத்திரையெல்லாம் அரைச்சு குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற அவனோட தங்கச்சி கிட்ட எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு, ஸோ அதனால நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி கிளம்பி வந்துடுறான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு டிடெக்டிவா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். இப்போ அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வேற ஒரு வேலைக்காக போயிருந்திருக்கான், ஒரு செக்யூரிட்டி வேலை மாதிரி. எங்கன்னா அங்க ஊருக்குள்ள ஒரு மிக பழமையான ஒரு மியூசியம் ஒன்று இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. சிட்டிக்கு நடுவில் பயங்கர பிரம்மாண்டமான ஒரு மியூசியமா இருக்கும். இதை திருப்பி ரெனோவேட் பண்ணலாம்னு இருக்கிறாங்க, இருந்தாலும் அதிக பொருட்செலவு ஆகுங்கிற காரணத்தால இப்போதைக்கு பண்ணாம வச்சிருந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டா இந்த மியூசியமுக்கு ஒரு செக்யூரிட்டி மாதிரி இருந்தவன் காணாம போன காரணத்தால நம்ம ஹீரோவை ஒரு செக்யூரிட்டியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவனையுமே இருக்கிற எல்லா இடமுமே சுத்தி காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு போகும்போது அங்க ஏகப்பட்ட கண்ணாடி கிளாஸஸ்லாம் இருக்குமா. என்னையாது இங்க இருக்கிற தரம் முத கொண்டு இருக்கிறது எல்லாமே அழுக்கா இருக்கு, ஆனா வெறும் கண்ணாடி மட்டும் பளபளன்னு தெரியுதுன்னு கேட்கும்போது கூட வந்த நபர் தான் அதுவா இதுக்கு முன்னாடி கோபாலுன்னு சொல்லி ஒருத்தன் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த கண்ணாடிகள்லாம் ரொம்பவுமே பிடிக்கும், அதனால தான் இதை அவன் இவ்வளவு தொடச்சு கிளீனா வச்சிருந்திருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மியூசியமுக்கு வெளியிலேயே ஒரு கேரவன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஹீரோக்கு தங்கறதுக்கான இடம். மியூசியம்குள்ள லைட்டு கரண்ட் எல்லாம் இருக்காது, ஆனா கேரவனுக்குள்ள டிவிலாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாப்லையா. அதுக்கப்புறம் மத்தியான டைம்ல ஹீரோ தன்னோட பசங்களை பார்க்கறதுக்காக போயிருந்திருப்பான். அவன் இந்த மாதிரி டிடெக்டிவா வேலை பார்த்துட்டு இருந்த டைம்ல ஏதோ அண்டர் கவர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தெரியாம யாரையோ ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான் போல. ஸோ அந்த ஒரு கில்ட்டில் இருக்கிற காரணத்தால அது நம்ம ஹீரோவை கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகியிருந்திருக்கு. அதனால இவன் கூட இருந்தால் சரிப்பட்டு வராதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் வந்து அவங்களோட பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதனால தான் ஹீரோ இப்போ தன்னோட பையனோட பர்த்டேவா இருக்கும், அதனால அவனை பார்க்கறதுக்காக ஒரு ரிமோட் கார் ஒன்று வாங்கி கொடுக்க வந்திருப்பானா. ஆனா ஹீரோவோட ஒய்ஃப் என்னன்னா ஹீரோ வந்திருக்கிறத பார்த்த உடனே முதல்ல பசங்களை அறிய போக சொல்லிட்டு ஹீரோவை தனி ரூம்குள்ள கூட்டிட்டு போய் எதுக்கு இங்க வந்தங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லடி நான் கால் பண்ணிட்டு வரலாம் தான் இருந்தேன், நான் கால் பண்ணா நீ என்னைக்கு தான் எடுத்த, ஸோ அதனால தான் இன்னைக்கு பையனை மீட் பண்ணணும், அவனோட பர்த்டே வேற, அதனால தான் நேராக வந்துட்டேன்னு சொன்னா. இல்ல நான் தான் சொன்னனே உன் கூட இருக்க முடியாது, நீ நார்மலாவே பிஹேவ் பண்ண மாட்டடா அப்படின்னு ரெண்டு பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்களா மாறி மாறி. இவங்க இப்படி சண்டை போடுறது எல்லாத்தையுமே ஹீரோவோட பையனுமே கேட்க தான் செய்யறான். ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் ஒரு மன உளைச்சல். ஆனா என்னதான் இந்த மாதிரி எனக்கு திருந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட, நான் ஒரு ஹியூமனை கொலை பண்ணியிருந்திருக்கேன், அதுல இருந்து எனக்கு வெளியே வரைக்கும் எனக்கு டைம் வேணும்னு எவ்வளவுதான் சொன்னாலுமே அதை பெருசா ஹீரோவோட ஒய்ஃப் கேட்கல. ஒருத்தரை கொலை பண்ணிட்டான், மெடிக்கேஷன்ல இருக்கிறான், அதுதானே ஹீரோவோட ப்ராப்ளம் அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஹீரோ ஒரு மாதிரி அப்நார்மலா அடிக்கடி பிஹேவ் பண்ணுவான், மென்டலி ஹீரோ ஒரு சமநிலையில இல்ல. ஸோ அதுதான் இப்போதைக்கு பிரச்சனையே. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அந்த கேரவன்ல வந்து ஸ்டே பண்ணியிருப்பான் அந்த செக்யூரிட்டி வேலைக்காக. யூஸ்வலி நைட் ஆனாலே சரக்கடிக்கிறது பழக்கம் போல, பட் இருந்தாலும் இன்னைக்கு சரக்கடிக்காம உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா செக்யூரிட்டி வேலை இருக்குது, ஒரு சில மணி நேரங்களுக்கு ஒவ்வொரு முறையும் உள்ள போய் யாராவது இருக்கிறாங்களா என்னன்னு செக் பண்ணிட்டு வரணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவனை வேலைக்கே வச்சிருந்திருக்காங்க. ஆகையால் ஹீரோமே அந்த டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு எவனாவது இருக்கிறானா என்ன அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரானா. ஆனா அப்படி அந்த கண்ணாடியில வச்சிருந்திருக்க அந்த ஒரு ரூமுக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய கண்ணாடிங்கிறது இருக்கும். சும்மா அது முன்னாடி நின்னுகிட்டு இருப்பான், என்ன இவ்வளவு பெருசா இருக்குதுன்னு. ஆனா அப்போ சடனா அந்த கண்ணாடியில யாரோ கையை வச்சு அழுத்தின மாதிரி ஒரு கை அச்சு ஒன்று இருக்குமா. என்னடா இது இவ்வளவு நேரமா இங்கதான் நிக்கிறேன், நான் பார்க்கவே இல்லையேன்னு அதை துடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணா அது போக மாட்டேங்குது. சரி அது ஒண்ணு மட்டும் தான் இருக்குதுன்னா அதுவும் இல்ல. இன்னும் சொல்ல போனா டார்ச் அடிச்சு பார்த்தா அந்த கண்ணாடி முழுக்க ஏகப்பட்ட அந்த கைகளோட அச்சுங்கிறது இருக்கு. ஆனா அப்போ பின்னாடியில இருக்கிற ஒரு கதவு நீக்கிற மாதிரியான சத்தங்கிறது கேக்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கதவு நீக்கல, ஆனா கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அது நீக்கி இருக்க மாதிரி தெரியுது. என்னடா இது, இதுக்கு பேரு தான் ஆப்டிக்கல் இல்யூஷனா என்னன்னு ஹீரோவும் போயிட்டு அந்த க்ளோஸ் ஆயிருந்திருக்குல்ல கதவு அதை நீக்கிறானா. அதுக்குள்ள ஏதோ ஒரு வழி போகிற மாதிரியும் கூடவே சம்திங் ஏதோ ஒரு சத்தமும் வர மாதிரி இருக்க. என்னடானே இவனும் கீழே இறங்குறான். பார்த்தா அது ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் ஏகப்பட்ட தண்ணிங்கிறது இருக்கும். அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு வந்த ஹீரோவும் ஆஸ் யூஷுவல் மெடிக்கேஷன் மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது அப்ப அவனோட தங்கச்சி அங்க வந்துட்டு இங்க பாரு, எனக்கு தெரிஞ்சு நீ இவ்வளவு மாத்திரை எடுத்துக்கிறதுலாம் நல்லது கிடையாது. இன்கேஸ் உன் மைண்ட்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்குது, உனக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதை நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.
அண்ட் ரொம்ப முக்கியமா இப்போ உனக்கு ரீசெண்டா கிடைச்சிருந்திருக்க இந்த ஒரு வேலை சும்மாவே உனக்கு நைட்டு தூக்கம் வராது. இதுல நைட்ல முழிச்சிருக்கிற மாதிரியான ஒரு வேலையை வேற போய் பார்க்கணுமா? நீ கம்முனு டே டைம்ல இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு வேலையா பாரேன் அப்படின்னு சில அட்வைஸ்லாம் குடுப்பாங்க. ஆனா ஹீரோ அதை கேட்கிற நிலைமையில இல்ல. நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை அனுப்பி விட்டுட்டு கண்ணாடியை திரும்பி பார்க்கறான். அவனோட மூஞ்சி ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி தெரிய அதை பார்த்து அலறி போகிறானா. சத்தம் கேட்டு நம்ம தங்கச்சியுமே வந்து பாக்குறா. என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி கத்துற அப்படின்லாம் கேட்டா, இல்ல ஒன்னும் இல்ல, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லி செம்மையா பிடிச்சி கத்தி விட்டுருவான். அவளுமே எதுவும் பேசாம போயிருவா. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ஹீரோக்கு வந்து அடிக்கடி சம்திங் ஏதோ ஒரு இல்யூஷன் மாதிரி தோன்ற மாதிரியும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற விதமா ஹீரோ இப்படிதான் பயங்கரமா ஒரு மாதிரி கத்தி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால தான் அவனோட ஒய்ஃப் அவனை விட்டு தள்ளி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டும் அந்த வேலைக்காக போயிருந்திருப்பானா. மறுபடியுமே மியூசியம் ஃபுல்லா சுத்திக்கிட்டு இருப்பான். அது ஒரு பெரிய மியூசியமா இருக்கும், ஏகப்பட்ட இடம் இருக்குமா. அதனால ஒவ்வொரு இடமா அவன் சுத்தி பார்த்துட்டே வரும்போது அப்போ ஒரு ரூம்ல வேற ஒரு ரூம்ல இன்னொரு ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கும். அதுலயுமே யாரோ ஒருத்தர் கை வச்ச மாதிரியான ஒரு அச்சுங்கிறது இருக்க. ஹீரோவும் அதுல கை வைப்பானா. சடனா அந்த கிளாஸ் பிரேக் ஆகி ஹீரோவோட கை டேமேஜ் ஆயிரும். என்னடா அது வெட்டிருச்சேன்னு அப்படியே கையை பார்த்துட்டு திருப்பி அந்த கிளாஸ் திரும்பி பார்த்தா கிளாஸ்ல எந்த ஒரு கிராக்கையும் காணும். என்னடா இங்க நடக்குதுன்னு ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல. போதாத குறைக்கு சடனா அவன் பக்கத்துல யாரோ தீயால எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல தெரியும். ஆனா இவன் நேர்ல திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது. சடனா நம்ம ஹீரோ மேல ஏதோ நெருப்புங்கிறது அப்படியே படர ஆரம்பிக்க அவனோட உடம்புல அவனால ஹீட் எல்லாம் உணர முடியுது. யாராவது காப்பாத்துங்களேன்னு அலறிக்கிட்டு சொக்கவெல்லாம் ரிமூவ் பண்ணி கீழே படுத்து உருண்டுகிட்டு இருப்பான். ஆனா சடனா அவனுக்கு வலி எதுவும் இல்லாம இருக்கும். ஏன்னா அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல தான் ஹீரோவுக்கு தீ பிடிக்கிற மாதிரி இருந்திருக்குமே தவிர ஆக்சுவலி ஹீரோ மேல தீயெல்லாம் பிடிச்சிருந்திருக்காது. என்னடா இங்க நடக்குதுன்னு ஒரு மாதிரி குழப்பத்திலேயே அவனோட துணியெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துல ஒரு வாலெட் இருக்கிறத கவனிக்கிறானா. அந்த வாலெட்ல கதை ஆரம்பிக்கும் போது ஒருத்தன் கழுத்தை அறுத்துக்கிட்டு இறந்து போயிருந்திருப்பான்ல, அந்த மொட்டை தலையனோட பேர் தான் இருக்கும். ஹீரோக்கும் டவுட் வந்துருது, ஒருவேளை இந்த ஆள் வந்து இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்த செக்யூரிட்டியா இருக்குமோன்னு. ஹீரோ இப்போ தங்கி இருந்திருக்க அந்த ஒரு கேரவேனுக்கு போய் இதுக்கு முன்னாடியில இருந்த ஆளோட யூனிஃபார்மை செக் பண்ணி பார்க்குறான். எஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அடிப்பட்ட கைக்கு மருந்தெல்லாம் ஊற்றி கட்டெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த வாலெட்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்க அப்போ ஒரு பேப்பர் ஒன்று கிடைக்குது. அதுல ஏதோ எஸ்கருங்கிற மாதிரி எழுதியிருக்கா. எஸ்கர்னா ஏதோ தேடுறவங்க அப்படிங்கிற மாதிரியான அர்த்தங்கிறது வரும். ஒருவேளை இங்க ஏதாவது இருக்குமோன்னு ஹீரோ திருப்பியும் அந்த மியூசியம்குள்ள போக, ஆனா அப்போ ஏதோ ஒரு லேடி வழியால பயங்கரமா அலற மாதிரியான சத்தங்கிறத கேட்டிருந்திருக்கும். ஹீரோவும் யாரோ இங்க இருக்கிறாங்க போல, யாரோ மாட்டிக்கிட்டாங்க போலன்னு எங்க இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை தேடி வருவானா. ஆனா அப்படி தேடி வரும்போது ஒரு பர்டிகுலர் ரூம்ல ஹீரோ அங்க கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல ஏதோ ஒரு ரூம்ல இருந்து ஒரே ஒரு கை மட்டும் தெரியற மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு செக்மெண்ட் மாதிரி பிரிச்சிருந்திருப்பாங்க. அதுல இருந்து ஒரு கை மட்டும் தெரியுமா. வெறும் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல மட்டும் தான் தெரியுது. அவன் நேர்ல போய் பார்த்தா அங்க எதுவும் இல்ல. ஆகையால் அந்த கண்ணாடியை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து கரெக்டா அந்த செக்மெண்ட் கிட்ட வச்சு பார்க்கும்போது எஸ், அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல அங்க ஒரு லேடி இருக்கிறாங்க. ஸ்கிரீனை விலக்கி விட்டா அந்த லேடியும் வெளியில வந்து அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தீஞ்சு இறந்து போறாங்களா. இதே நேரத்துல ஹீரோவோட பையன் இருக்கிறான்ல, அவன் தூக்கத்துல எதையோ பார்த்து பயந்துருப்பானா. அலர்னதுக்கு அவங்க அம்மா வந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டா, இல்ல இங்க கண்ணாடியில சம்திங் ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க கத்துனாங்க அப்படின்னு சொன்னா. அது அவங்க அம்மா சீரியஸா எடுத்துக்கல. எதையோ பார்த்து பயந்துருக்கான் போலேன்னு. சரி கண்ணா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு தூங்க போயிடுறாங்களா. ஆனா அப்படி இருந்தாலுமே அந்த பையனுக்கு கண்ணாடியில அந்த எரிஞ்சு போன உருவங்கிறது தெரியுது. அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவனோட தங்கச்சி சம்திங் ஏதோ ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறா போல. அவளை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி என்னென்னமோ தோணுதுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பான். ரொம்ப முக்கியமா இந்த கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது நான் கண்ணாடியை பார்க்கல, கண்ணாடியில் இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் என்ன பார்க்குதுங்கிற மாதிரிலாம் புலம்னா, அண்ணா உனக்கு நல்லா தூக்கம் தேவைப்படுது, அதனால போய் ஒழுங்கா தூங்க சரியானு அனுப்பி விட்டுருவா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஏதோ ஒரு பார்சல் வந்துருக்குமா. பார்சல் வாங்கிட்டு யாரா அனுப்புனதுன்னு பேரை செக் பண்ணா கதை ஆரம்பிக்கும் போது ஒரு மொட்டை ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அவங்கிட்ட இருந்து தான் ஹீரோக்கு இந்த பார்சல் வந்துருக்குமா. அவனோட பேரை படிச்சோன்னுமே இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்கிட்ட இருந்து எக்கடா எனக்கு பார்சல் வந்திருக்குன்னு ஹீரோவும் ஆர்வத்துல பிரிச்சு பார்த்தா ஃபுல்லாமே வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கா இருக்கும். அதுவும் எதை பத்தி, இந்த ஒரு மியூசியம் இருக்குதுல்ல, சோ இது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன டைம்ல வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த கட்டிங் எல்லாமே தான் ஹீரோவுக்கு இவன் அனுப்பி விட்டுருந்துருக்கான். உடனே இது என்னடான்னு விசாரிக்கிறதுக்காக நேரா ஹீரோ அந்த மியூசியம் கிளம்பி போயிட்டு காலையில வேற ஒரு செக்யூரிட்டி இருப்பாரா, அவர்கிட்ட கேட்கலான்னு இருந்தா அவரு வேற எங்கேயோ பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா அதான் ஸ்டார்டிங்லேயே அவன் இறந்து போயிருந்திருப்பான்ல சவ்வேல, உனக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தன் வந்து இறந்து கிடக்குறானாமா, அதனால தான் போய் அந்த பாடியை செக் பண்றதுக்காக கிளம்புறாங்கிற மாதிரி போவான். ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படியும் சவ்வேல ஒரு பாடியை கண்டுபிடிச்சிருந்திருக்காங்கன்னா கண்டிப்பா அது அட்டாப்சிக்கு கொடுப்பாங்கல்ல. ஆகையால் இங்க ஊர்ல இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோவோட ஒய்ஃப் வந்து வேலை பார்க்குறாங்க. அதனால அவளை போய் மீட் பண்ணிட்டு எப்படியும் அந்த இறந்து போனோட ஆளோட பாடியை கண்டிப்பா இங்க தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஹீரோக்கு தெரியும்.
அவரு எப்படி நான் இறந்து போனாரு நான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்னு கேட்டா, சம்மந்தமே இல்லாம நீ எதுக்கு அவரோட டெத்தை இன்ஸ்பெக்ட் பண்றேன்னு கேட்டதுக்கு, அந்த ஆள் வேலைய விட்டு போறதுக்கு முன்னாடி, இறந்து போறதுக்கு முன்னாடி நான் அந்த வேலைக்கு வரப்போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு, என்னோட அட்ரஸுக்கு இதுக்கு முன்னாடி அவன பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவன நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அவன் என் அட்ரஸுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எரிஞ்சு போன அந்த மியூசியமோட நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருந்திருக்கான். அதனால நான் கண்டிப்பா அதை போய் பார்த்தே ஆகணும்னு ஹீரோவோட ஒய்ஃப் டாக்டர் அப்படிங்கிற காரணத்தால மார்ச்சுரியில கூட அலோவ் பண்ணிடுறாங்களா. போய் பாடியை பார்த்தா அந்த பாடி வந்து சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பீஸை வச்சு சூசைட் பண்ணியிருக்காங்கன்னு. ஹீரோ அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த பாடியை பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த ஸ்டீலோட ரிஃப்ளெக்ஷன்ல அந்த ஆளோட பாடி வந்து ரியாக்ட் பண்ற மாதிரிலாம் ஹீரோக்கு தெரியும். சரின்னு அதுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு ஹீரோ அந்த ஆளோட கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துருப்பான். அந்த ஸ்பாட்ல வந்து போட்டோஸ்ல எடுத்து வந்துருப்பாங்கல்ல அதையெல்லாம். ஆனா அந்த போட்டோஸ்ல ஹீரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட் பண்றான். என்னன்னா அவன் ஒரு கண்ணாடி முன்னாடி தானே இறந்து போயிருந்திருப்பான். அந்த கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷன்ல இந்த ஆள் கையில வச்சிருந்திருக்க கண்ணாடியில ரத்தம் இருக்கு. ஆனா ஒரிஜினலா அவன் வச்சிருந்திருக்க கண்ணாடியில ரத்தம் இல்ல. இந்த மேட்டர் அவனோட ஒய்ஃப் கிட்ட கூப்பிட்டு சொன்னா அவ இதை சீரியஸாலாம் எடுத்துக்கலே, ஏதாவது ஆப்டிக்கல் இல்யூஷனா இருக்கும், கேமராவை வேற ஆங்கிள் வச்சு எடுத்துருப்பாங்க, ஒரு டிடெக்டிவா இருக்கிற உனக்கு நான் இதை சொல்லி கொடுக்கணுமா என்னன்னு கேட்கும்போது இல்ல இதுல சம்திங் ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சா இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ விட்டு கொடுக்காம இருக்க. அப்போ அவ கேட்பா, இந்த மாதிரி நீ ஏதோ ஒன்று மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறீல, கமான் அந்த என்ன மருந்து எடுத்துக்கொடுன்னு கேட்கும்போது இவனும் எடுத்து வைக்கிறானா. அது ஏதோ ஒரு மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரக்கா இருக்கும், ஆன்டி டிப்ரெசண்டா இருக்கும். இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு மெடிசனை நீ டெய்லி எடுத்துக்கிற காரணத்தால தான் உனக்கு ஏதோ சில இல்யூஷன்ஸ் மாதிரிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சீரியஸா எடுத்துக்காத, இது வெறும் இல்யூஷனா ஒரு சைடு எஃபெக்டா இருக்குமேன்னு சொன்னதுக்கு முதல்ல ஹீரோக்கு கோவம் வரதான் செய்யும். இருந்தாலும் ஆல்ரெடி இப்படி கோவப்பட்டு தான் இவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறான். அதனால திருப்பி கோவப்பட வேணாங்கிற மாதிரி ஓகே ஃபைன் நீ சொல்றது எனக்கு புரியுதுங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்புறானா. இதே நேரத்துல ஹீரோவோட தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குளியல போடலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில வந்து தன்னோட முகத்தை எல்லாம் பார்த்துட்டு பாத்டப்ல போய் உட்காந்தா. அப்போ கண்ணாடியில தெரியுற அந்த உருவம் இருக்குதுல்ல, அது அதே இடத்துல தான் இருக்கும். அண்ட் அது தன்னோட வாய கையை விட்டு அதுவே கிழிக்க முயற்சி பண்ண. அவ்வளவுதான், பாத்டப்ல இருந்த நம்ம ஹீரோவோட தங்கச்சி வாய் கிழிஞ்சு அங்க இறந்து போயிருந்திருப்பா. சாகருக்கு முன்னாடி வழியில பயங்கரமா அலறிந்திருப்பாள். அதனால பக்கத்து அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி லாரி அப்படிங்கிற ஒரு டிடெக்டிவ் வந்திருப்பாரா, ஹீரோக்கு தெரிஞ்சவர் தான் வந்து அவளோட பாடியை பார்த்தோன்னே அவராலே கண்ணில் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு முகம் அந்த தாடைக்கு கீழே அவ்வளோ சதஞ்சிருந்திருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் அப்பதான் அபார்ட்மெண்ட்டுக்கு வருவானா. என்னடா ஒரே கூட்டமா இருக்கேன்னு போக பார்த்தா போலீஸ் ஹீரோவை தடுக்க முயற்சி பண்ண. ஈவன் அந்த லாரிங்கிற டிடெக்டிவுமே வந்துட்டு இல்லடா பையா வேணாம் நீ போக வேணாம் அப்படின்னு ஹீரோவை வார்ன் பண்ணாலும் இவனுங்க வேணாம்னு சொல்லும் போதுதான் ஹீரோக்கு பயங்கரமா பதட்டமாயிட்டு வேகமா உள்ள போய் பாக்குறான். தன்னோட தங்கச்சி அப்படி இறந்து கிடக்கிறத பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கரமா வாமிட்லாம் வந்து ஒரு மாதிரி தன்னோட தங்கச்சியோட இழப்பை ஏத்துக்கவே முடியாம அந்த இடத்துல பயங்கரமா அலறி கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வச்சு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட லாரி கேட்பான், இந்த மாதிரி வீட்டுக்குள்ள யாரும் அத்துமீறி நுழைஞ்சு அவளை கொலை பண்ண மாதிரி தெரியல. ஈவன் கொலை பண்ண டைம்ல அந்த வாயை தவிர வேற எங்கேயுமே அவரோட உடம்புல எந்த ஒரு காயத்தையும் காணும். சோ யாராவது தெரிஞ்சவங்க இது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா தெரிஞ்சவங்க லிஸ்ட்ல சந்தேகப்படும்படி முதல் லிஸ்ட்லயே ஹீரோ தான் இருப்பான். ஆனா ஹீரோவோட ஒய்ஃப் தெளிவா சொல்லிடுறாங்க, ஏண்டா லாரி உனக்கு தெரியாதா, பேரண்ட்ஸ் 2 பேரும் இறந்ததுக்கு அப்புறம் ஹீரோ தான் தன்னோட தங்கச்சியை தனியாலா நின்று வளர்த்திருந்திருக்கான். ஸோ அதனால அவன் மேல சந்தேகப்படுறது சரியான விஷயமா இருக்காதுன்னு அதுக்கப்புறம் உள்ள ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோ பயங்கர கஷ்டத்துல இருக்கிறான்னு தெரியும், அதனால தனியா விட வேண்டான்னு வேணும்னா வந்து பசங்களை மீட் பண்றியா எங்க கூட வந்து ஸ்டே பண்ண அப்படின்லாம் கூப்பிட்டாலும் ஹீரோ இல்ல வேணாம் நான் பசங்களையும் ஆபத்துல போடுறதுக்கு விரும்பலங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது அந்த மியூசியம்ல சம்திங் ஏதோ ஒன்று தப்பா நடக்குதுன்னு போய் தன்னோட தங்கச்சி கிட்ட சொல்லும் போது நீ வேணும்னா வேற வேலையை பாரு அப்படின்னு அவ சொல்லியிருந்திருப்பாள்ல. நைட்ல எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற, காலையில வேற ஏதோ ஒரு வேலைக்கு போக வேண்டியதான்னு சொல்லியிருந்திருப்பாள்ல. ஆகையால் தன்னை இந்த மாதிரி வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தடுத்த ஒரு காரணத்தால தான் இவளை யாரோ போட்டு தெளிந்திருக்கணுங்கிற மாதிரி சொல்றான். இந்த விஷயத்த நானே தான் தனியா டீல் பண்ணணும்னு. அதுக்கு அவங்களோட ஒய்ஃபும் சரி நீ சொல்றதெல்லாம் உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா இதை ஏன் நீ தனியா டீல் பண்ணணும், நீ போய் இதை லாரி கிட்ட சொல்லலாமே, மத்தவங்க போலீஸோட உதவியெல்லாம் கேட்கலாமேன்னு கேட்டா நான் சொல்றதுல உனக்கே நம்பிக்கை இல்லை, அவன் எப்படி நம்புவான் நான் எதிர்பார்க்கறது, நானே டீல் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி வேலையா ஹீரோ அந்த மியூசியம்ல இருக்கிற கண்ணாடி கிட்ட போயிட்டு அதை உடைக்கிறதுக்காக கட்டையெல்லாம் தூக்கி வீசிக்கிட்டு இருப்பான். எதுவுமே வேலைக்காகாது. கோவத்துல கையில வச்சிருந்திருக்க கன்னை எடுத்து கூட ஃபயர் பண்ணுவான். கண்ணாடி வந்து டேமேஜ் ஆகும். ஆனா டேமேஜ் ஆன கண்ணாடி திருப்பி அப்படியே சரியாயிருமா, அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னே உனக்கு தெரியல. ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டு அந்த கண்ணாடி பக்கத்திலே உட்காந்து ப்ளீஸ் உனக்கு என்ன வேணும் சொல்லு, என்னை இப்படி நீ டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு பயங்கரமா புலம்பும் போது அப்ப அந்த கண்ணாடியில சில கிராக்லாம் விழுகும். என்னடா அப்படின்னு படிச்சு பார்த்தா அது அந்த எஸ்கருங்கிற வார்த்தையா தான் இருக்கும். ஸோ இந்த வார்த்தை மூலமா இது என்னத்தையோ சொல்ல ட்ரை பண்ணுதுன்னு திருப்பி வீட்டுக்கு வந்த ஹீரோ அவனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அந்த இறந்து போனவன் அனுப்பி இருந்திருப்பான்ல, அதுல இருக்கிற அந்த நியூஸ் பேப்பரை கட்டிங்ல இந்த எஸ்கருங்கிற வார்த்தைக்கான ஏதோ ஒரு விஷயத்தை டீகோட் பண்ண முடியுமான்னு பாக்குறான். கூடவே பெருசா அந்த நியூஸ் பேப்பர்ல எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு லாரிக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு
இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூசியம் ஒருத்தன் தீ வச்சு எரிச்சிருந்தானாமா. அவனோட போட்டோலாம் அங்க இருக்கும் அந்த நியூஸ் பேப்பர்ல. அந்த ஆளோட பேரை சொல்லிட்டு இவனை பத்தி ஏதாவது தேடிப்பாரு என்ன சொல்லக்குள்ள லாரியும் கண்டுபிடிச்சிருவான். ஆக்சுவலி இந்த தீ வச்சவன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு மென்டல் அசைலம்ல இருந்திருக்கானாமா. சரின்னு ஹீரோவும் அடுத்த நாள் அங்க போயிட்டு இந்த மாதிரி அந்த மென்டல் அசைலம்ல இருக்கிற டாக்டர் கிட்ட அந்த தீ வச்ச அந்த ஒரு நபரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தா. அவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னும் கூடவே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு பைப்போலார் டிசார்டர் மாதிரி இருக்கும். அதாவது ஒரே உடம்பு தான், ஒரே உடம்புல 2 விதமான பர்சனாலிட்டிங்கிறது இருக்கும். ஆனா அந்த 2 பர்சனாலிட்டியுமே 2 வெவ்வேறு விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு நபர் அவன். அதாவது எப்படின்னா இப்போ ரியல் வேர்ல்டுல சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குதுல்ல, இதெல்லாம் உண்மை அப்படின்னும் அதே நேரத்துல கண்ணாடிக்குள்ளேயும் ஒரு விதமான உலகம் இருக்குது, அங்க நடக்கிறதுமே உண்மைங்கிற மாதிரி சொல்றான். அவனை பார்க்கறது கஷ்டம் இருந்தாலும் அவன் பேசின ஒரு விஷயத்த வேணா நீங்க பாக்குறீங்களா அப்படின்னா அந்த டாக்டர் நம்ம ஹீரோவுக்கு ஒரு வீடியோ எடுத்து ப்ளே பண்ணி காட்டுவாரா. அந்த வீடியோல தீ வச்சதுக்கு அப்புறம் அந்த தீ வச்ச நபருமே வந்து அங்க தீயில மாட்டிருந்திருப்பான் போல. அவன் முகம்லாம் டேமேஜ் ஆயிருந்திருக்கும். அவன்கிட்ட இன்ட்ரோகேட் பண்ணும்போது இந்த மாதிரி எதுக்கு அந்த இடத்த தீ வச்ச அப்படின்லாம் விசாரிச்சா இந்த மாதிரி எஸ்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. என்னால அதை பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னன்னா என்னோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையுமே அவங்க போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் வேற வழி இல்லாம தான் அதையும் நான் எரிக்க வேண்டியதா ஆயிருச்சுன்னு சொன்னா. இதெல்லாம் கேட்டோடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனையுமே அந்த எஸ்கரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்படின்னா இந்த கண்ணாடிகளால நம்மளோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்குமே ஆபத்து இருக்குதுன்னு வேகமா ஹீரோ தன்னோட பசங்க தங்கி இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அங்க அந்த வீட்டுல எங்கெங்கெல்லாம் கண்ணாடி இருக்கோ அது எல்லாத்தையுமே கழட்டி வீட்டுக்கு வெளியில கொண்டு வந்துகிட்டு இருப்பானா. ஐயோ தகப்பா என்னையா பண்றங்கிற மாதிரி பசங்க எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ ஹீரோவோட பொண்ணு ரூம்ல ஒரு கபோர்டு ஒன்று இருக்கும். அந்த கபோர்ட்ல இருக்கிற மிரரை கழட்ட முடியாது. ஆகையால் பெயிண்ட் எடுத்துட்டு வந்துட்டு அந்த கண்ணாடியை மறைக்கிறபடி பூசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவோட ஒய்ஃப் வந்துடுறாங்களா. என்னடா லூசுத்தனம் பண்றேன்னு கேட்கும்போது ஹீரோ அதுக்கெல்லாம் கோவப்படல. நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன், இந்த ஒரு பெயிண்ட்டை மட்டும் அடிச்சு முடிச்சுட்டு கிளம்புறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காத அப்படின்னு சொன்னாலும் இங்க பாரு கொஞ்ச நாளாவே சில விஷயங்கள் மோசமா நடந்துகிட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியுது, அதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது நம்மளோட பையனையுமே அஃபெக்ட் பண்ணியிருந்திருக்கு. அவனும் நைட் டைம்ல சில ஏதோ உருவம் தெரியுதுங்கிற மாதிரிலாம் சொல்றான். எப்ப பார்த்தாலும் யாருக்கிட்டையும் பேசாம தனியா வேற இருக்கிறான், கமான் ப்ளீஸ் கொஞ்சம் நார்மலா பிஹேவ் பண்ணேன்னு கேட்டதுக்கு ஹீரோ நீ சொன்னா நம்ப மாட்டேன்னு அவளை வெளியில கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற ஒரு கண்ணாடியை ஷூட் பண்ணுவானா. ஆனா அந்த கண்ணாடி திருப்பி ஹீல் ஆகவே இல்ல. என்னத்தடா ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றேன்னு அவ இன்னும் கடுப்பாகும் போது ஹீரோக்கும் ஒரே ஆச்சரியம் தான். நேத்து நடந்தது ஏன் இன்னைக்கு நடக்கலன்னு யோசிச்சுட்டு சரின்னு பசங்களாம் வேற பார்த்துட்டு இருக்கிறாங்களா, அதனால அங்கிருந்து கிளம்பிடுறான். காரில் வந்துகிட்டு இருக்கும்போது இறந்து போனால் தன்னோட தங்கச்சியோட உருவத்தையெல்லாம் பார்த்துட்டு லிட்ரலி அவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரியே ஆயிரும். ஆக்சிடென்ட்லாம் நடந்திருக்கும், ஜஸ்ட் மிஸ் எல்லாத்துலேருந்தும் தப்பிச்சிருந்துருப்பான். அதுக்கப்புறம் நேராக அந்த மியூசியம் இருக்குதுல்ல, ஸோ அதோட பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகிறான். மியூசியம்லாம் மேலே இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டான். அந்த கண்ணாடி மட்டும்தான் அவனை ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ரொம்ப முக்கியமாக அந்த எஸ்கர் அப்படிங்கிற மேட்டரை என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதனால இப்போதைக்கு அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் வச்சிருக்கிற ஒரு இடம்னா அது பேஸ்மெண்ட் தான். ஸோ இங்கே ஏதாவது இருக்குமா அப்படின்னு தேடி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி செவரில் மேத்யூஸ் ஹாஸ்பிட்டலுங்கிற மாதிரி ஏதோ வழிகாட்டி சிம்பிள்லாம் போட்டுருந்துருக்குமா. அப்போ ப்ரீவியஸா இங்க ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்குது, அதைத்தான் வச்சு அடைச்சிருப்பாங்களோன்னு யோசிச்ச ஹீரோவும் அங்க சைட்ல வந்து லீக்கேஜ் நடந்துகிட்டு இருக்கும். செவரு வந்து கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குமா. அங்க இருக்கிற கற்கள் எல்லாத்தையும் பேத்து பாக்குறான். அப்படி பேத்தா உள்ள சம்திங் ஏதோ ஒரு ரூம் மாதிரி இருக்கு. கண்ணாடியால உருவாக்கப்பட்ட ஒரு ரூம் மாதிரி தெரியுது. சென்டர்ல ஒருத்தனை சேர்ல வேற போட்டு கட்டி வச்ச மாதிரியும் இருக்கு. அருமை. இந்த கண்ணாடி ரூம்குள்ள வச்சு எவனையோ டார்ச்சர் பண்ணியிருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்குங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில வந்த ஹீரோ அந்த டிடெக்டிவ் லாரி இருக்கிறான்ல அவனை கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த மேத்யூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஹாஸ்பிட்டல் இது இருந்துச்சா, அந்த ஹாஸ்பிட்டல்ல எஸ்கர் அப்படிங்கிற மாதிரி யாரையாவது வந்து பேஷண்டாவோ இல்ல எம்ப்ளாயாவோ வச்சிருந்தாங்களா, இந்த டீடைல்ஸ் எல்லாமே ஊரோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்ல இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து குடியான்னு கேட்டிருந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லாரியுமே ஹீரோ கிட்ட ஹீரோ கேட்டிருக்காங்கிற ஒரே காரணத்துக்காகவே பிசிக்கல் டாக்குமெண்டா இருக்கும் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பான். அந்த எஸ்கருங்கிறது யாருன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்த ஒரு 12 வயசு சைக்கோ பேஷண்டா இருக்கும். ஆனால் இதில் பியூட்டி என்னன்னா அந்த எஸ்கர் மட்டும் இல்லாமல் அந்த எஸ்கர் கூட இருந்த இன்னும் ஏகப்பட்ட பேஷண்ட்ஸ் அவங்க எல்லாரும் ஒரே நாளில் மாறி மாறி குத்திக்கிட்டே இறந்து போயிட்டாங்களாமா. இவங்க எல்லாருக்கும் ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தாருல, அந்த ஒரு நபருமே இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் காலையில் அவரோட கையில் ஏதோ ஒரு கண்ணாடியை வச்சு கையை கிழிச்சுக்கிட்டு இறந்து போயிருந்திருப்பாரு சூசைட் பண்ணி. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோக்கு கடுப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த எஸ்கரை கண்டுபிடிக்க சொல்லியிருந்திருக்கும் அந்த கண்ணாடி. ஆனால் பார்த்தா அந்த எஸ்கர் இறந்து போயிருந்திருக்கா. அப்புறம் வீட்டுக்கு வந்த ஹீரோவுமே சரி அந்த டாக்குமெண்ட்
டாக்குமெண்ட் எல்லாம் கிடைச்சிருந்துருக்குல்ல, அதுல அந்த எஸ்கரோட போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா எதுலயுமே அவளோட போட்டோங்கிறது தெளிவா இருக்காது. ஒரே ஒரு போட்டோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவ வரக்கு முன்னாடி எடுத்த போட்டோ மட்டும்தான் தெளிவா இருக்கும். ஆனா என்ன பண்றது, அதுதான் அவ இறந்து போயிட்டாளேங்கிற மாதிரி ஹீரோ சும்மா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்த லைனா படிச்சுக்கிட்டு இருப்பான். அவளுக்கு என்ன நோய் இருந்துச்சு, எதனால கூப்பிட்டு வந்து வச்சாங்க, கடைசி அவ என்னைக்கு இறந்து போனா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ ஒரு விஷயத்த சந்தேகமா இருக்கிறத நோட் பண்றான். என்னன்னா அந்த எஸ்கருங்கிற அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ண ஒரு ஒரு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அவளை அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. அவ சாகருக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அவ அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டா. ஸோ லாரி சொன்னதை வச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே ஒரு பர்டிகுலர் டேட் அன்னைக்கு மாறி மாறி குத்திக்கிட்டு இறந்து போயிருந்திருக்காங்க. அந்த தேதி அன்னைக்கு எஸ்கர் ஹாஸ்பிட்டல்லையே இல்லை. அப்போ ஹீரோவுக்கு ஏதோ கிராக் ஆகுற மாதிரியான சத்தங்கிறத கேட்கும். அவன் வீட்டில் இருக்கிற டிவி தான் கிராக் ஆயிருந்திருக்கும். அதையும் துணி போட்டு முடிந்திருப்பான், ரிஃப்ளெக்ஷன் எதுவும் தெரியக்கூடாதுன்னு. ஆகையால் அந்த எஸ்கரோட போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இவ உயிரோட இருக்கிறாளான்னு கேட்கும்போது எக்ஸ்ட்ராவா கிராக் எல்லாம் விழுகுது. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் இவ உயிரோட இருக்கிறான்னு. இதே நேரத்தில் ஹீரோட ஒய்ஃபுமே தன்னோட பசங்க எல்லாரையும் ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்காக ஒவ்வொருத்தரையும் ரூம்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த குட்டி பையனோட ரூம்ல அந்த குட்டி பையனோட ரிஃப்ளெக்ஷனுங்கிறது அந்த பையன் எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமே கண்ணாடியில இருக்குமா. அவ்வளவுதான், அதை பார்த்து செம்மையா பயந்து போயிடுறா. பசங்க எல்லாரையும் தூக்கி ரூம்ல உட்கார வச்சுக்கிட்டு உடனே இந்த விஷயத்த கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்ல அவ பதட்டமா இருக்கிறதையும் கூடவே கண்ணாடிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ண உடனே ஹீரோ வேக வேகமா வீட்டுக்கு வந்து அங்க வீட்டுல இருக்கிற கண்ணாடி எல்லாமே இருக்கும்ல, சோ அது மொத்தத்துக்குமே வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க. வீட்டுல எந்த விதமான ரிஃப்ளெக்டிவ் பொருட்களுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜன்னல்ல இருந்து எல்லாத்துக்கும் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு ஒட்டி மொத்தமா வந்து பெயிண்ட் அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு மேட்டரை முடிச்சுக்கிறதுக்காக தான் இப்ப நான் கிளம்புறேன், ப்ளீஸ் எல்லாரும் சேஃபா இருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ அந்த எஸ்கர் அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அட்மிட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த பொண்ணோட ஃபேமிலியை தேடி போறான். அவங்க ஏதோ ஊருக்கு ஒதுக்கு போறோமா, இங்க காட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களா. ஸோ அவங்கள போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ள ஏதோ ஒன்று துரத்துது என்ன அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ரேதர் இந்த மாதிரி ஆனா எஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஸ்கீசோஃபீனியா அப்படிங்கிற ஒரு மென்டல் டிசார்டர் ஒன்று இருந்திருக்கும். ஸோ அதை பத்தி நான் ரிசர்ச் பண்றதுக்காக அவங்கள பத்தி நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் உங்களை கேட்கறதுக்காக வந்திருக்கேன்னு. அந்த எஸ்கர் அப்படிங்கிற அந்த லேடியோட பிரதர் ஒருத்தர் இருப்பார், அந்த வயசான ஆள் இருக்கிறார்ல, அவரு தான். அவர் அப்படியே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வருவார். இந்த மாதிரி எங்களால் அவளை கண்ட்ரோலே பண்ண முடியல, அவளை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள நாங்க பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது வரைக்கும் அவளை வந்து நாங்க இந்த ஒரு ரூம்ல தான் அடைச்சு வச்சிருந்தாங்கிற மாதிரி அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாரு. ஆரம்பத்துல என்னன்னா அவளை ஏதோ ஒரு சாத்தான் பிடிச்சிச்சு, அவளுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு, அதனால சர்ச்ல இருந்து கூட்டு வந்து அவளை குணப்படுத்திடலாங்கிற மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் தான் லேட்டர் அந்த ஒரு மேத்யூங்கிற ஹாஸ்பிட்டல சேர்ந்த டாக்டர் இருக்கிறாருல, அவரு தான் வந்துட்டு இது பேயெல்லாம் இல்லைங்க, இது பர்சனாலிட்டி டிசார்டர், எங்க ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி உதவி பண்றதுக்காக கூட்டு போயிருப்பாரு. ஹீரோவும் அந்த ரூமையெல்லாம் பார்த்துட்டு அங்க செதஞ்சு கிடக்கிற பொம்மையெல்லாம் பாக்குறான். இந்த ரூமையே கிளீன் பண்ணது இல்லை போல. சரி இப்போ அந்த எஸ்கர் எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டா அவ தான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிட்டாளேன்னு சொன்னதுக்கு சும்மா சொல்லாதீங்க சார், அவளை 2 நாளுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க, உண்மையாலேயே அவங்க எங்க இருக்கிறாங்கிற மேட்டரை சொல்லிருங்க, வீணா உங்களை மிரட்ட வைக்காதீங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது அவரும் சொல்லிடுறாரு. உண்மைதான், அவ எங்க கூட வந்து கொஞ்ச நாள் இருந்தாதான். ஆனா அப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சரியான மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனா வீட்டில் இருக்கிற கண்ணாடிகளை பார்த்து அவளுக்கு புதுவிதமான ஒரு பயங்கிறது ஏற்பட்டுச்சு. வீட்டில் இருக்கிற கண்ணாடிகள் அவள்கிட்ட வித்தியாசமா நடக்குதுங்கிற மாதிரி அவ சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் நாங்க அவளை கண்ணாடியே இல்லாத மாதிரியான ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சு தன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் என்னடானா ஒரு மொனஸ்ட்ரியா இருக்கும், இந்த அது என்னது ஊழியெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான இடம். சரின்னு ஹீரோவும் அங்க போயிட்டு அந்த எஸ்கரையுமே மீட் பண்றான். ஒரு வயசான லேடியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே அந்த ஹாஸ்பிட்டல் இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லும் போது அதெல்லாம் ஏற்கனவே மூடிட்டாங்களேன்னு அந்த லேடி சொன்னாலும் இல்ல அது மூடினாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மியூசியம் ஒன்று பில்ட் பண்ணாங்க. இப்போ அதை பார்த்துக்கிற ஒரு வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு கண்ணாடியில இருந்து சம்திங் ஏதோ ஒன்று என்கிட்ட பேசுது, என்னோட குடும்பத்தையே வந்து மொத்தமா அழிச்சிருவாங்கிற மாதிரி அது மிரட்டுது, இது எல்லாத்துல இருந்தும் வெளியில வரக்கு அது உங்களை வந்து மீட் பண்ணணுங்கிற மாதிரிலாம் சொன்னுச்சு. ஸோ கமான் ப்ளீஸ், உங்களுக்கு இதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருந்துருக்குல்ல, சொல்லுங்க கெஞ்சி கேட்க. அப்பதான் அந்த எஸ்கரும் சொல்றாங்க, ஆக்சுவலி அவங்கள வந்து முதல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல அந்த டாக்டர் என்னன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கீசோஃப்ரீனியா இருக்குங்கிற மாதிரி அவரு கன்க்ளூட் பண்ணியிருந்திருப்பாரு. 40-50 வருஷத்துக்கு முன்னாடினா அப்போ அந்த டைம்ல தான் வந்து இந்த ஸ்கீசோஃப்ரீனியா அதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்த பீரியடு. அதனால இதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் என்னன்னா ஒரே நபருக்குள்ள நிறைய பர்சனாலிட்டிங்கிறது இருக்கும்ல, ஆகையால் உன்னை நீயே கன்ஃபரண்ட் பண்றதா கரெக்டா இருக்குங்கிற மாதிரி அந்த கிளாஸ் சேம்பருக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. உனக்குள்ள இருக்கிற அந்த பர்சனாலிட்டி ப்ராப்ளமை தொடர்ந்து நீ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே அதுக்கான கியூரா அமையுங்கிற மாதிரி அவரு நம்பினாரு. பட் ஆப்வியஸ்லி அவரோட தியரிங்கிறது தப்பு.
அந்த மாதிரி ஸ்கீசோஃப்ரீனியாவை குணப்படுத்த முடியாது தான். ஆனால் ஆக்சுவலி இந்த லேடிக்கு ஸ்கீசோஃப்ரீனியாவே இல்லை, ரேதர் ஒரு டீமன் தான் உள்ள இருந்திருக்கும், அவங்க பாடியை பொசஸ் பண்ணியிருக்கும். ஒரு வாரத்துக்கு அந்த கண்ணாடி சாம்பருக்குள்ள தானே இந்த லேடியை வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இந்த எஸ்கரோட பாடியில இருந்து அந்த டீமன் கண்ணாடிக்குள்ள போயிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்கர் கொஞ்சம் நார்மலும் வாய்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்கள டிஸ்சார்ஜும் பண்ணியிருந்திருப்பாங்களா. ஆனால் கண்ணாடிக்குள்ள போன அந்த டீமன் அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரையும் சாகடிச்சு அவங்களோட சோல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கும். என்னதான் அந்த டீமன் ஆளுங்களெல்லாம் கொலை பண்ணி சோல்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியிருந்தாலும் அதால் மற்ற ஆளுங்களை பயன்படுத்தி ரியல் வேர்ல்டுக்கு வர முடியல. முதல்ல எஸ்கரோட பாடியில இருந்து தான் அது அந்த கண்ணாடிக்குள்ளேயே போயிருந்திருக்கும். அதனால திருப்பியுமே எஸ்கரோட பாடி மூலமாக தான் நம்மளால ரியல் வேர்ல்டுக்கும் வர முடியும்னு எஸ்கர் இந்த பீரியட்ல தானே அவளோட வீட்டுக்கு போயிருந்திருப்பா கொஞ்சம் குணமாகி. அந்த டைம்ல அவ வீட்டில் இருக்கிற கண்ணாடிகள்லாம் இந்த பேய் தெரிய ஆரம்பிச்சிருந்துருக்குமா. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த டீமனுக்கு பயந்துகிட்டு கண்ணாடி இல்லாத இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கா. இது எல்லாத்தையுமே தெளிவாக விளக்குனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த மாதிரி தன்னோட ஃபேமிலி ஆபத்துல இருக்குது அப்படின்னும், ப்ளீஸ் உங்களால தான் உதவி பண்ண முடியும், என் கூட வாங்க, எனக்கு புரியுது நீங்க ஆபத்துல இருக்கிறீங்கன்னு, இருந்தாலும் என் குடும்பத்தை எப்படியாவது நீங்க காப்பாத்துங்கன்னு சொன்னா அந்த லேடி கடவுள் உங்க குடும்பத்தை காப்பாத்துவாருங்கிற மாதிரி ஜகா வாங்க பாப்பால. கடவுள் காப்பாத்துவாருன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வரப்போறேன், ப்ளீஸ் இங்க பாரு என் பசங்களோட போட்டோவை பார்த்து கூட உனக்கு மனம் இறங்கலையாங்கிற மாதிரி அந்த சின்ன பசங்களோட போட்டோவெல்லாம் காட்டுவான். இருந்தாலும் கல் நெஞ்சிக்காரி வரமாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோ வச்சு கிளின்னு கிளிக்கிறான் கோவத்துல. இதே நேரத்துல பேரலா ஹீரோவோட வீட்டுல அவங்க பையன் இருக்கிறான்ல, ஸோ அந்த பையனை காணோம். கூடவே வீடு முழுக்க ஒரே தண்ணியா இருக்குது. அப்படின்னா தண்ணி மூலமா ரிஃப்ளெக்ஷனுங்கிறது தெரியும். இந்த விஷயத்த ஹீரோக்கு கால் பண்ணி சொன்னோன்னையுமே ஹீரோக்கு வேற வழி தெரியல. அந்த எஸ்கரை சும்மா கன் பாயிண்ட்ல நிறுத்தி மரியாதையா என் கூட நீ வர, என் ஃபேமிலியை காப்பாற்றணுங்கிற மாதிரி கூட்டிட்டு போறான். நேரம் அந்த மியூசியம் தான் கூட்டிட்டு வந்திருப்பானா. ஒன்ஸ் அந்த எஸ்கர் வந்த உடனேயுமே அந்த இடத்துல ஏகப்பட்ட கண்ணாடிகள் இருக்கும்ல, அது எல்லாத்துக்கும் பின்னாடியில இருந்து ஏதோ ஒண்ணு நம்ம தேடின ஆள் வந்துட்டாடா அப்படிங்கிற மாதிரி நின்னுகிட்டு இருக்கும். லைக் அதெல்லாம் அந்த டீமன் கொலை பண்ண சோலா இல்ல அந்த டீமனான்னு தெரியல. எந்த ரூம்ல இருக்கும்போது அவங்களோட உடல்ல இருந்து அந்த டீமன் அந்த கண்ணாடிக்குள்ள போச்சோ அதே ரூம்குள்ள தான் இப்ப கூட்டிட்டு போய் கட்டி வைக்கிறான். கூட வரலைன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானோ அப்படிங்கிற பயம்லாம் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு பதிலாக இப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறான்னா இப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி தான் கொஞ்சம் மனம் இறங்கி வந்திருக்காங்க. அதனால தான் அமைதியாக ஹீரோ சொல்கிறது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுவே வீட்டில் நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கிறாங்கல்ல, அவங்க தன்னோட பையனை காணோம் அப்படின்னு தேடி வருவாங்களா. அவன் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷன்ல சும்மா அவனோட முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக அவன் தரைக்குள்ளே போயிடுறான். அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷனுக்குள்ளே போயிடுறான். நம்ம ஹீரோவோட ஒய்ஃபுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, தரையை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோவும் அந்த எஸ்கருங்கிற லேடியை சேர்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தான்ல, ஸோ அப்படியே சம்திங் உடம்புலாம் அவங்களுக்கு ஏதோ ரியாக்ட் பண்ற மாதிரிலாம் தெரியுது. சடனா அங்க இருக்கிற எல்லா கண்ணாடியுமே அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. அந்த சேம்பர்ல இருந்த மிரர்ஸ் மட்டும் கிடையாது, அந்த மியூசியம்ல இருந்த எல்லா மிரர்ஸும் தொடர்ந்து வெடிக்க ஆரம்பிக்க வீட்டில் அந்த குட்டி பையனுமே தண்ணிக்குள்ள போகிற மாதிரி இருந்திருக்கும்ல. ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ அவனோட அம்மா அவனையுமே வெளியில எடுத்து காப்பாத்துறாங்களா. மியூசியம்லயும் அந்த பிளாஸ்ட் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோவும் சரி அந்த லேடி எங்க போனாங்க அப்படின்னு தேடி வரான். அட்லீஸ்ட் செத்து இருந்தாங்கன்னா பாடியாவது இருந்திருக்கணும். அப்போ கண்டிப்பா அந்த கிழவியோட பாடியை அந்த டீமன் பொசஸ் பண்ணியிருக்கணும். எந்த இடத்துல இருந்து வந்து அடிக்க போகுதுன்னு தெரியலையேன்னு ஹீரோவுமே கண்ணை எடுத்துட்டு தயாரா இருப்பானா. அண்ட் திடீர்னு அந்த கிழவியெல்லாம் அப்படியே உள்ள பூந்து அடிக்க ஆரம்பிக்கும். மூஞ்சியெல்லாம் பயங்கரமான சேதாரத்தோட இருக்கும். ஏன்னா அந்த கண்ணாடி எல்லாமே பிளாஸ்ட் ஆனதுல அந்த கிழவியோட மூஞ்சி செதஞ்சு போயிருக்கும். ஆனா அது இப்போ டீமனா இருக்கு. ஒரு ஹியூமனோட பாடியை அதை பொசஸ் பண்ணியிருக்கிற காரணத்தால பெருசா அது வந்து மந்திரங்கள்லாம் பயன்படுத்தல. ரேதர் நம்ம ஹீரோ பிடிச்சி அப்படியே அடின்னு அடிக்க ட்ரை பண்ணா. ஹீரோவுமே அது கூட டைரக்டா சண்டை எல்லாம் போல ட்ரை பண்றான். ஒரு பாயிண்ட்ல எல்லாம் கொண்டு போய் ஏதோ ஒரு இரும்புல வச்சு சொருகி விட்டுறானா. அண்ட் சொருகி விட்டதோட நிறுத்தாம கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அங்க போற ஒரு கேஸ் லைன் பைப்பை வந்து வெடிக்க வச்சிடறான். இதுல கண்டிப்பா அந்த கிழவியோட பாடி டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாம போதாத குறைக்கு அந்த பேஸ்மெண்ட்டும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்க ஹீரோவும் அடிச்சு புடிச்சு அப்படியே உசுர கையில பிடிச்சிட்டு வெளியில வந்துடுறான். சரியான டேமேஜ்ங்கிறது ஏற்பட்டிருந்திருக்கும். அப்படியே பேன்னு தன்னோட ஃபேமிலியை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தோட வந்துட்டு இருப்பானா. வெளியில போலீஸ் எல்லாரும் நிற்பாங்க. சரி அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தையே நோட்டீஸ் பண்றான். அங்க இருக்கிற போலீஸோட பேட்ச் இருக்குதுல்ல, அதுல நேம் வந்து இருக்குமா, அது வந்து ஏதோ மிரர் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். சரி போலீஸ் தான் ஏதோ மாத்தி பிரிண்ட் அடிச்சுட்டாருன்னு அவரோட காரை பார்த்தா இல்ல, போலீஸோட கார்ல இருக்கிற அந்த போலீஸுங்கிற லெட்டர்ஸுமே மிரர் பண்ணப்பட்ட மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அங்க அவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நடுவில் தான் ஹீரோவும் நிக்கிறான். ஆனா யாருமே ஹீரோவை நோட்டீஸ் கூட பண்ணல. ஒண்ணுமே புரியாத ஹீரோவும் அப்படியே அங்க இருக்கிற ஒரு கடை முன்னாடியில் இருக்கிற கண்ணாடியில போய் கை வைக்கிறானா. இப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி அந்த இடத்துல ஹீரோ இல்ல, ஆனா அவன் கை வைக்கிற இடத்துல அந்த கை தடை மட்டும் தெரியுது. விச் மீன்ஸ்
ஹீரோ அந்த டீமன் கூட இருக்கிற அந்த லேடியை போட்டு தள்ளும் போது ஹீரோவும் செத்து போயிட்டான். ஆனா இறந்து போய் அவனோட ஆன்மாங்கிறது இப்போ மிரர் வேர்ல்டுல இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டுல இருக்கு. அப்போ ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ரியல் வேர்ல்டு மாதிரி தனி வேர்ல்டானா அப்படி கிடையாது. அவன் வந்து ரிஃப்ளெக்ஷன், அந்த பிரதிபலிப்பு இருக்குதுல, பிரதிபலிப்பு இருக்கிற இடத்துல தான் அவனை பார்க்க முடியும். அதுதான் ரிஃப்ளெக்ஷன் வேர்ல்டு. இருக்கிற வேர்ல்டோட ரிஃப்ளெக்ஷன்ல இருப்பான் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட இந்த படத்தையும் முடிக்கிறானுங்க. செகண்ட் பார்ட் இருக்கும்னு நினைச்சு தேடி பார்த்தேன், அப்படி எதுவும் இல்லை. எடுத்து வந்திருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். எனிவேஸ் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூவியை பற்றின உங்களோட கருத்துக்களையும் அப்படியே கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம். ஸோ யா, தேங்க்யூ.